ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 94வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு. நம் விருப்பங்கள் அனைத்தும் சிறப்பாகவும் நன்முறையிலும் நிறைவேறுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கலங்கக்கஸ்தூரி ரஜனிகரபிம்பம் ஜலமயம் கலாபிக் கற்பூரைர் மரகதகரண்டம் நிபிடிதம் அத்தஸ்த்வத்போகேன பிரதிதினமிதம் ரிக்தகுஹரம் விதிர்பூயோ பூயோ நிபிடயதி நூனம் தவ கிருதே. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவி நீராட்ட பெருமை இங்கே விவரிக்கப்படுகிறது. நிலவின் நடுவிலுள்ள களங்கம் கருப்பு வண்ண கஸ்தூரி என்னும் வாசனை பொருளாகவும், நிலவின் கிரணங்களே பச்சை கற்பூர துகள்களாகவும், பனி நிலவே பன்னீரால் நிரப்பப்பட்ட பாண்டமாகவும் கூறப்படுகிறது. வெண்மையான கடல் தொலைவிலிருந்து காணும்போது பச்சை வண்ணமாய் தோன்றுதல் எப்படியோ அதுபோன்று நீர் நிரம்பிய சந்திர மண்டலமும் பச்சை கல்லாகிய மரகத கல்லால் செய்த பாண்டம் போன்று விளங்குகின்றது. தேவி முழுமதி நாளுக்கு பிறகு வரும் தேய்பிறை நாட்களில் நீராடுதலை செய்கின்றாள். நாள்தோறும் சிறிது சிறிதாக நீரை எடுத்து நீராடுவதால் கலைகள் மெதுவாக குறைவதை நாம் காண்கிறோம். இவ்வாறு நீராடி முடித்த பின் தேவி அடியவர்களுக்கு அருள முழு நிலவு நாள் வரை தமது அவையில் அமர்ந்திருக்கும் காலத்தில் தேவி நீராடலுக்காக பிரம்மா மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அமுதக்கடலின் நீரை மரகத பாண்டத்தில் நிரப்பி வைக்கிறார். பரதேவதையை பூஜிப்பவர்கள் பிரதிபத் என்னும் பிரதமை முதல் ராகா என்னும் பௌர்ணமி வரை பூஜைகளை விரிவாகவும் கிருஷ்ணபக்ஷங்களில் சங்கோஷமாயும் செய்ய வேண்டும் என தெரிகிறது. இந்த ஸ்லோகத்தின் பாராயண பலன் தேவியின் அருளால் அமரராவர் என்பதே ஆகும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தாயே, சந்திர மண்டலமானது களங்கமாகிற கஸ்தூரியுடனும் சந்திரபிம்பம் தோற்றுவிக்கும் கலைகள் பச்சை கற்பூர பொடிகளோடு நிரம்பிய மரகத சிமிழாக இருக்கிறது. இப்படி உன்னுடைய ஸ்நானத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும் சாமக்கிரியைகளை நீ தினமும் உபயோகம் செய்வதால் காலியாகும் இந்த சிமிழை பிரம்மா மீண்டும் மீண்டும் உனக்காக நிரப்பி வைக்கிறார் என்று ஆசிரியர் அழகாக வர்ணிக்கிறார். நம் விருப்பங்கள் அனைத்தும் செம்மையாக நிறைவேற்றுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வெண்பொங்கல், பழம், தேங்காய் ஆகியவற்றை வைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.